எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 41. மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே அப்படிங்கிறது. இது இது அவ சொன்ன 41வது வசனம். நான் இவர்கிட்ட நம்மாளர்கிட்ட சொல்றார். நம்மாளர் இது இருன்றார். முதல்ல அடி வாங்கி நின்றேனோ கொங்கில் பிராட்டியை போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, அவனுக்கு குறைத்தேனோ திருக்கச்சியார் போலே. எல்லாம் அதுக்கு முதல்ல இருமாலை இந்தியனோ தொண்டடிப்பொடியார் போல, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்கள் போல. இது மாதிரி அவ எல்லாத்தையும் ஒன்றுனா சொல்லிட்டு வரா. இப்போ என்னன்னா மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலேன்னு சொல்றா. இதை சொன்னோடனே நம்மளுக்கு ஆச்சரியமாயிடுது, இவருக்கு ராமானுஜருக்கு ஆச்சரியமாயிடுது. குறவ நம்பி எங்கே அவன் ஆக்சுவலா அவன் இருந்தது திருப்பதி. குறவ நம்பி திருப்பதி பெருமாள் குறவ நம்பி திருப்பதி பெருமாள்கிட்ட குறவ நம்பிக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் நடந்த விஷயத்த இவன் எப்படி சொல்றா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி சரி சொல்லு 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 சொல்லுன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவன் போறேன்றாளே, இவ்வளோ விடுறதா, இவ்வளோ விடவே கூடாதுன்னு அப்பயே முடிவு எடுத்துருவார். சரி சொல்லு சொல்லுன்றார். என்ன சொல்றீங்கன்னு கேட்பாவ. கேட்டவுடனே மண்பூவை இட்டேனோ குறவ நம்பி போலேன்னு சொன்னீங்க, அது யாரு குறவ நம்பி எனக்கு தெரியலையான்னு வேணும்னு சொல்றது. தெரியலையானே அவன் சொல்லுவா, திருப்பதி பெருமாளுக்கு தொண்டைமான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவும் திருப்பதி பெருமாளும் ரொம்ப 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 அவளுக்குள்ள அந்த பரிச்சயம் உண்டு. அவர் அஷ்டாங்க யோகம் பண்ணவும் அவனுக்கு தெரியும். அவன் பெருமாளை பெருமாள்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடிய சக்தி வருவாங்க. அதனால அவனை அவனை லேசுன்னு நினைக்க முடியாது. அவன் சாதாரண ஆள் இல்லை. பெருமாளோட சக்கரத்தையும் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தானோ. எனக்கு ரொம்ப தோலை வலிச்சிருந்தாரா, சரி எங்கிட்ட கொடுன்னு வாங்கி கீழே வச்சுட்டாரான். எனக்கு அதை தாங்கிறதுக்கு அருள் சக்தியை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு பெருமாள்கிட்ட, இல்லாட்டா அதை சாதாரண தூக்க முடியாது. அதை வாங்கி தோளில் வச்சுட்டு உட்காந்துருந்தானோ. அந்த தொண்டைமான் ஒரு என்ன பண்ணுறான், தொண்டைமான் தினம் பெருமாளுக்கு பூஜை பண்ணுவான். வெங்கடாஜலபதிக்கு தினம் பூஜை பண்ணுவான். அவன் கேட்கணுமா? அவன் பூஜை பண்ணும்போது பார்த்தா, அவன் பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது அவன் நேராக திருப்பதி பெருமாளுக்கே பண்ணுவான். பண்ணும்போது பார்த்தா அவன் ஒரு பூவை போடுவான். அதுக்கு மேலே ஒரு மண் பூ மண்ணில் செஞ்ச பூ ஒன்று விழும். மறுபடியும் ஒன்று போடுவான். மறுபடியும் ஒரு மண்ணில் செஞ்ச பூ விழும். இவன் பூ கீழே போயிடும். இது ரெகுலராக நடக்கிறது. யார் இதை போடுறாருன்னு இவனுக்கு தெரியவும் இல்லை. எப்படி வர்றதுன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறான். ஒரு நாள் பெருமாள்கிட்டே கேட்குறான், இது என்ன யார் இது? இந்த மாதிரி நான் உங்களுக்கு பூ போடுறதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கல, ஆனால் அந்த மண்பூ மேலே நிற்கிறது. எனக்கு அந்த மண்பூ தான் வாசனையாக இருக்குது, அதனால தான் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அது மேலே வர வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். மண்பூவை பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள்? உங்களுக்கு எப்படி மண்பூவை பிடிக்கிறது? யார் அந்த மண்பூவை போடுறதுன்னு நீ போய் பாரு, குறவ நம்பின்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் பாருன்ற. உடனே ராஜா அவரோட ஆளுக்கு உட்பட்ட இடம் தானே. உடனே ஆள் விட்டு குறவ நம்பின்னு யார் இருக்கான் பாரு, இங்கே யாரோ ஒரு பெரிய மகான் இருக்கார் போல இருக்கு, குறவ நம்பின்னு யார் இருக்கார் பாருன்னா தேடி பாப்பா, ஒருத்தரையும் காணும், ஒன்றும் கிடைக்கல. பெருமாள்கிட்ட போய் அவன் சொல்லுவான், குறவ நம்பின்னு யாருமே மகான் இல்லையே சுவாமி, இங்கே குறவ நம்பின்னு சொல்லல, யார் அது எனக்கு தெரியலன்னுவா. நீ போய் இந்த மண்பானை செய்கிறவெல்லாம் இருக்காளே அந்த சேரியில் போய் பாரு, அங்கே தான் இருக்கான் அவன். உடனே ஒரு ஓடுவார், மண்பானை செய்கிற சேரிக்கு ஓடுவார். ஓடினா அங்கே குறவ நம்பின்னு என்னென்னா, அவன் என்னென்னா தினம் மண்பானையெல்லாம் செய்வான். தினம் மண்பானையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த கையில் ஒட்டின்னு இருக்கு பாருங்க சேரு, அந்த சேரை எடுத்து அப்படியே ஒரு பூவாக வடிப்பான் கையில். இவன் கேட்பான். உடனே இந்த ராஜா தேடிட்டு போகிறான், குறவ நம்பியை போய் கண்டுபிடிச்சிடறான். குறவ இதில் போய் பார்த்தா இவன் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இந்த கையில் ஒட்டிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சிடுவான். பானை செய்யறதெல்லாம், சட்டி பானை செய்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை, பரம ஏழை, கந்த துணியை கட்டின்னு இருப்பான். அவன் பாட்டு வேஷ்டியை மடிச்சு கட்டு இந்த தடியில் அப்போல்லாம் ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும் பெருசாக, அந்த சக்கரத்தை வச்சு தடியால் சுற்றுவான். வேகமாக சுற்றி விட்டு அது சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே மேலே மண் வச்சுருப்பான். அந்த மண் நடுவில் இருக்கும். அந்த மண்ணை வச்சு அப்படியே போட. இப்போல்லாம் மிஷினில் வந்துடுது அதுக்கு சுற்றுற மாதிரி பவரில். அப்போல்லாம் கையில் மேனுவல்து. அந்த அந்த பெரிய ரவுண்டாக ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்தில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டைன்னா சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழிக்குள்ளே இவன் தடியை வச்சுருவான். கையில் ஒரு கம்பை வச்சுட்டு அப்படியே நின்னபடியே சுற்றுவான்.
சுற்றுவா பாருங்க, என்ன வேகமாக சுற்றுவா தெரியுமா உங்களுக்கு? அதை சுற்றி விட்டா 5 நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி விட்டுட்டு அதை இது பண்ணா அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், அந்த மண்ணெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சப்பறம் அவன் ஒழிச்சிட்டு பார்த்துட்டு இவன் பூஜையே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவர்கிட்ட வந்து பூ விழுறது எப்படி விழுறதுன்னு உடனே பார்ப்பான். பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான், கடைசியில் எல்லா வேலையும் முடிஞ்சு மண்பானையெல்லாம் செஞ்சு முடிச்சப்பறம் இந்த கையை அலம்புறதுக்கு போகிறோம் பாருங்க, அப்போ அந்த கையில் ஒட்டிட்டு சேரையெல்லாம் எடுப்பான். சேரையெல்லாம் வழித்து எடுத்து அதில் சின்னதாக ஒரு பூவா செய்வான். பூவா செஞ்சு அங்கே பெருமாள் இல்லை, படமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே போட்டு இந்த வெங்கடாஜலபதி உனக்கு தான் சேர்க்குறேன் அப்படி சேர்த்துருவோம். அதுதான் அவன் செய்கிற வேலை தரும். இந்த பூ தான் அங்கே வந்து விழுறது. இதை பார்த்த உடனே இவனுக்கு பிரமிப்பாயிடுறது இந்த ராஜாவுக்கு. நம்ம எவ்வளோ பூவெல்லாம் வச்சு இப்போ பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு வரோம், இவன் ஒரு மண்ணில் போடுறாங்க, இது வந்து அங்கே வந்து சேர்றதுன்னு இந்த இவனுக்கு வெள்ளை இல்லாத ஒரு ஆனந்தமாயிடும். சரி, மறுநாள் பார்ப்பான், ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தான் அந்த பூவை போடுவான். இதை பாப்பா மறுநாள் காலையில் இவன் பூ எடுத்து பெருமாளுக்கு சேர்க்கும் போது பார்த்தா அது அந்த பூ வந்து இந்த பூவுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். பார்த்த உடனே மறுநாள் போய் வெங்கடாஜலபதிகிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் அவனை கூட்டு வந்து தக்க மரியாதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் காலில் போய் விழுந்து மறுநாள் இவன் காலில் விழுந்து அவனை சேவிச்சு அவனை கூட்டின்னு வந்து கூடைய அவன் வரமாட்டேனும். ஐயோ சாமி, நீங்கள் ராஜா ராஜா நீங்கள்லாம் எங்கால விழமான்ட்டு இவர் அவங்க காலில் விழ, அவன் இவங்க காலில் விழ, ஒரு ஒரு மாதிரி ஆகிடும், கூத்தாயிடும் அந்த இடத்துலையே. ராஜா ராஜா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான். ஊர் ஜனங்க அத்தனை பார்க்கும்போது சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுவான். விழுந்து அப்புறம் அவன் கூட்டின்னு வந்து பெருமாளுக்கு இது பண்ணி பெருமாளுக்கு கொண்டு காட்டுவான். பெருமாள் எல்லாம் பண்ணுவார், எல்லா அனுக்கிரகம் பண்ணுவார். அவன் அப்படியே ஜோதி ஆகிடுவான். திருப்பான மாதிரி இவனும் அங்கே பெருமாள், ஆனால் அந்த மாதிரி தோல்ல எல்லாம் தூக்கிட்டு போல இவன் நடந்தே வரான். கூட்டின்னு வரார், கூட்டின்னு வந்து பெருமாளுக்கு சன்னதிக்கிட்ட. அப்போ எல்லாம் இந்த மாதிரி திருப்பதி கூட்டம்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. சாதாரணமாக இப்போ இங்கே சாதாரண கோயில்களில் எப்படி இருக்காது, அது மாதிரி தான். நேராக பெருமாள்கிட்ட கூட்டின்னு வந்து வைக்கிறார். வச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த அந்த மண் அந்த அப்படியே பெருமாளை சேவிக்கிறான். சேவிச்ச உடனே பெருமாள் அவனை தனக்குள்ளே ஐக்கியமாக்கிடுறார். இதுதான் அந்த அந்த பாட்டு மண் பூவை இட்டேனோ குறவ நம்பி போலே அப்படின்னு அவன் சொல்கிறாளே, இந்த கதை தான். இந்த கதையை தான் சொல்கிறான். இதைத்தான் ராமானுஜர் வந்து இந்த கதை யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? நமக்கே தெரியல இல்லையா யாருக்கும். இந்த கதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கா. அதெல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய வித்வான் அவள் வந்து ஊரை விட்டு போகிறேங்கிற கேட்டால், நான் மோர் பாறேன், மோர் விற்கிறவன், என்கிட்ட என்ன இருக்குது, நான் வந்து முயல் புழுக்க வரப்பில் கிடந்தானே வயலில் கிடந்தானே, நான் எங்கேயாலும் போய் பொழைச்சின்னு போகிறேன், அவ்வளோதான். இந்த ஊரில் எனக்கு மோர் கிடைக்கல, மோர் விற்கலை, வியாபாரம் ஆகலை, நான் போகிறேன் அப்படின்னு கிளப்புவான். அதுதான் இந்த பாட்டோட இப்போ இந்த நான் சொன்ன பாட்டோட முழுது. நாளைக்கு அடுத்த பாட்டு சந்திப்போம். தேங்க்யூ.